Welcome to Simple Math. Unit 2, Topic Measurements, Worksheet number 10. So, multiple choice questions. Question number 1, the base units of measurement of the metric system. Answer D, meter, liter and gram. Next, question number 2, convert 950 gram into kilogram. So, 1 kilo is equal to 1000 grams. ஸோ இங்கே கிராமில் இருக்கிறத கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 950 கிராமை என்ன பண்ணோம், கிலோவுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 950 ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ 3 இருக்குது, 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 0.950. ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question number 3, simplify 68 km 90 meter plus 35 km 89 meter minus 27 km 14 meter. So first இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. So 68 km 90 meter, so 35 km 89 meter. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆன்சர் வந்து கிலோமீட்டரில் இருக்கணும். ஸோ மீட்டரும் கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். ஸோ இப்போ மீட்டர் இருக்கிறது கிலோமீட்டர்னால் 1000ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 90 டிவைடட் பை 1000. ஸோ 30 இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணோம், இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். 0.090 கிலோமீட்டர். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ஸோ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 68.090. நெக்ஸ்ட் 35 கிலோமீட்டர் 89 மீட்டர். ஸோ 89 டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போது ஒரு டிஜிட் இல்லை, அதனால் 089. $35.089. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் கரெக்டாக இருக்கணும், பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் இருக்கணும். ஸோ ஆட் பண்ணுங்கள். 9 7 1.3 1 இருக்கும். அப்போ 10 ஆகிடும். 103.179. இந்த கிடைச்ச ஆன்சர்லேருந்து -27 கிலோமீட்டர் 14 மீட்டர் சப்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 14 மீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்க. 14 மீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிலோமீட்டராக 14 டிவைடட் பை 1000. ஸோ 3 டிஜிட்ஸ் தள்ளி அப்போ 0.014. ஸோ அப்போ என்ன வரும், ஸோ ஹியர் டிஃப்ரென்ஸ் பண்ணும். ஸோ 27.014 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 5 6. ஸோ 1.9 இந்த 13ல் 7 போச்சுன்னா 6 ரிமைனிங் 7. ஸோ ஆன்சர் 76.165 கிலோமீட்டர். 76.165 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். Next question number 4, a box of chocolates weighs 3700 grams. What is the weight of 8 such boxes in kilograms? ஒரு பாக்ஸ் ஒரு சாக்லேட்டோட வெயிட்டு 3700 கிராம்ஸு. அதை மாதிரி 8 பாக்ஸஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3700 இன்ட்டு 8. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 29600 வரும். ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து எதில் இருக்குது, கிலோகிராமில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும். ஸோ 1 கிலோ இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். அப்போ 1000ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 2020 கேன்சல் ஆகிடும். இப்போது 10 இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 29.6 kg. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question number 5, Reena drinks 250 ml juice every morning. How many liters of juice does she drink in 2 weeks? So 2 weeks என்றது 14 days. அப்போ என்ன பண்ணோம், 250 into 14
ஸோ ஆன்சர் 3500 வரும். இப்போ இது மில்லி லிட்டரில் இருக்குது, லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். அப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ அப்போ டிவைடட் பை 1000, ஆன்சர் வந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 3.5 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி. Next, second Roman, fill in the blanks. Sixth question, the unit used for measuring the distance between Chennai and New Delhi. Used of measuring distance வந்து என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 3456 மில்லிமீட்டர். ஸோ இப்போ என்ன வரும், 3 மீட்டர், 4 decimeter, 5 centimeter, 6 millimeter. Next, 8th question. The length of the river Ganga is about 2704 kilometer. Its length is in meter is. So meter convert பண்ணோம். So 2704 கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், 2704 into 1000க்கு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும், 30 ஆட் பண்ணோம். அப்போ 2704000. நெக்ஸ்ட் 9th கொஷின். 7 லிட்டர் 395 milliliter minus 3 liter 837 milliliter. ஸோ அப்போ 7 லிட்டர், ஸோ 7.395, here 738.3. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 15 7 போச்சுன்னா 8, இங்கே என்ன ஆகும் 5, இங்கேயும் 5. அப்போது 6ல் 3 போச்சுன்னா 3.558. ஆன்சர் 3.558. நெக்ஸ்ட்டு 4 கிலோகிராம் 120 கிராம் டிவைடட் பை 2. ஸோ 4 கிலோவுக்கு 2 ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2 ஆகிடும். ஸோ 2 கிலோ, இங்கே 120 டிவைட் பை 2னா 60. அப்போது 60 கிராம். ஸோ நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3 ஷார்ட். Third Roman short answers questions. 11. Convert the following as directed. 20 kilometer convert into meters. So 1 kilometer is equal to 1000 meters. So want to multiply here. So 20 into 1000. So 30 add பண்ணோம். அப்போ 20123. So 20,000 meters. Next B, 6580 meters convert into kilometer and meters. 6000. So 6 kilometer 580 meters. So divided by 1000 போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ divided by 1000. ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 6 கிலோமீட்டர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது மீட்டர்ஸ். ஸோ 580 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சி, 250 centimeter is equal to dash millimeter. So 1 centimeter is equal to 10 millimeter. So here want to multiply. So 250 into 10, so 2500 millimeter. Next question number 12. Lada walks with her dog Pinky around the park. In total she walks 6421 meter. Express this in kilometer. ஸோ லதான்றவங்க எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. ஸோ லதா walks is equal to 6421 meter. So express in kilometer. So 1 kilometer is equal to 1000 meter. ஸோ இப்போ என்ன பண்ணோம், கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். 1 to divide here. 6421 divided by 1000. ஸோ 3 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஆன்சர் 6 kilometer
421 meters. Answer 6 kilometer 421 meters. Next question. Question number 13. A can containing 34.175 liter of oil, 3 liter 350 milliliter of oil is used by Hema, 1 liter 350 milliliter is used by Rehana, and 2 liter 360 milliliter is used by Mani. How many liters of oil remains? So first அந்த கேனில் இருக்கிற total oil can contain also you write can's capacity is equal to 34.175. So Hema used by Hema then used by Rehna, next used by Mani. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு டோட்டல் கெப்பாசிட்டிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் மீதமுள்ள ஆயில் எவ்வளோன்றது கிடைக்கும். ஸோ ஹேமாஸ் ஃபஸ்ட்டு 3.350, நெக்ஸ்ட்டு ரேஹ்னா 063.2, நெக்ஸ்ட்டு மணி is 063.2. ஸோ இங்கே ரேஹ்னா பார்த்தீங்கன்னா 1 liter 350. ஸோ அது கரெக்டாக எழுதிக்கங்க 353. ஸோ 1.350. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 6 ரிமைனிங் 1 0 then 4 5 6 7 or 7.060. இப்போ டோட்டலுக்கு சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே போடுறேன். ஸோ 34.175 மைனஸ் இவங்க 3 பேர் தான் யூஸ் பண்ணது ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், இது சப்ட்ராக்ட் பண்ணோம். 060.7. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 1 point here 7 2, so 27.115 liters. So answer oil remains is equal to 27 liter 115 milliliter. Next question number 14. A bottle has the capacity 250 ml. How much oil can be filled in 20 such bottles? So first the capacity of bottle is equal to 250 ml. So அதே போல் 20 such bottles என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். So capacity of 20 bottles is equal to 250 into 20. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5000. Next last question number 15. Ramesh needs 4 buckets of water to take a bath. If the capacity of each bucket is 4 liter 500 milliliter, how much water does he use for taking bath totally? Ramesh needs of water to take a bath is equal to 4 buckets. So each bucket is equal to 4.500 liter.
So 4 such buckets want to multiply here. So 4.500 into 4 buckets. So multiply பண்ணிங்கன்னா answer 18,000 milliliter வரும். Here want to how much water does he use taking bath totally. So want to write in liter. So 18,000 divided by 1000. So 3 digit தள்ளி point வச்சுக்கணும். So totally needed 80 liters. So thanks for watching and subscribe my channel. Thank you.